أكبر الله أكبر لا إله إلا الله. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. புகழனைத்தும் அகிலத்தை எல்லாம் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவனுக்கு உரித்தாக என்றும் அவருடைய சாந்தியும் அருளும் பெற்றா பெரும் கருணையும் நம் உயிரிலும் மேலான இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தினர் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த தோழர்கள் மீதும் தூதர்கள் மீதும் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதர்களுக்கும் கட்டுப்பட்டு வாழ்ந்த அனைத்து நல்லோர்கள் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற இங்கு ஒன்று கொண்டிருக்கும் நம் அனைவரையும் என்றென்றும் நிலவட்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய ஜும்மாவுரை ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் ஒரு வசனத்தில் ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார். அது என்ன செய்தி? இன்னல்லாஹ் அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுல் ஜன்னah. இறை நம்பிக்கையாளர்களுக்கு மூமின்களுக்கு சொர்க்கம் உண்டு என்பதனால் இன்னல்லாஹ் அஷ்தரா அதற்கு ஈடாக மூமின்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது என்று அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்துட்டு அதற்கு ஈடாக அல்லாஹ் சொல்றார். அவர்களுடைய செல்வங்களையும் உயிர்களையும் அதற்கு ஈடாக அல்லாஹ் விலைக்கு வாங்கி கொண்டான். யுகாத்திலூன ஃபீ சபீலில்லாஹ் அவர்கள் அல்லாஹ்வின் பாதையில் போரிடுவார்கள். வயக்துலூன வயுக்தலூன் அவர்கள் கொல்வார்கள், கொல்லப்படுவார்கள். அல்லாஹ் சொல்றான் வஅதன் அலைஹி ஹக்கன் ஃபித் தௌராத் வல் இன்ஜீல் வல் குர்ஆன். தௌராத்திலும் இன்ஜீலிலும் குர்ஆனிலும் இதை அல்லாஹ் தன் மீது கடமையாக்கி கொண்ட உண்மையான வாக்குறுதி. சொர்க்கம் மூமின்களுக்கு வேண்டும் என்றால் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு எப்படி அல்லாஹ் சோதிப்பார், எப்படி விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் சொல்லிட்டு இந்த மூமின்களுக்கு சொர்க்கம் எப்படி கிடைக்குது அப்படின்றத நமக்கு எடுத்து காட்டிட்டு அந்த மூமின்களுடைய பண்புகள், அந்த மூமின்களை நீங்கள் எப்படி அறிந்து கொள்ளலாம் தெரியுமா, அவங்க எப்படி இருப்பாங்க தெரியுங்களா, அதை ஒரு பட்டியல் அல்லாஹ் செய்ய பட்டியலிடுறான். சொர்க்கம் எல்லாம் யாருக்கு என்பதை பட்டியல் அல்லாஹ் இடுறான். அந்த பட்டியல் அல்லாஹ் சொல்றான் அத்தாயிபூனல் ஆபிதூனல் ஹாமிதூன் அர்ராகியூன சாஜிதூன் அஸ்ஸாலிஹூன் அல்ஆமிலூன பில் மஅரூஃப் வன்னாஹூன அனில் முன்கரி வல்ஹாஃபிலூன லிஹுதூதில்லாஹ். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அத்தாயிபூன் அவர்கள் மன்னிப்பு தேடுபவர்கள், அல் ஆபிதூன ஹாமிதூன் அவர்கள் வணங்குபவர்கள், புகழ்பவர்கள், அஸ்ஸாலிஹூன் நோன்பு நோற்பவர்கள், அர்ராகியூன சாஜிதூன் ருக்கு சஜ்தா செய்பவர்கள் அவர்கள், இன்னும் நன்மை தீமை தடுப்பார்கள், வல்ஹாஃபிலூன லிஹுதூதில்லாஹ் அல்லாஹ்வின் வரம்புகளை பேணுவார்கள். அவர்கள் அல்லாஹ் எப்படி எல்லாம் சொல்றான் பாத்தீங்களா? சொர்க்கத்திற்குரியவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அல்லாஹ்வின் வரம்புகளை பேணி நடப்பார்களாம், நன்மைகளை ஏவி தீமையை தடுப்பார்களாம், ருக்கு சஜ்தா தொழுகையில் அவர்கள் நிலையோடு இருப்பார்களாம், அவர்கள் நோன்பு நோற்பார்களாம், அல்லாஹ்வை புகழ்வார்கள், ஹாமிதூன் அவர்கள் புகழ்வார்கள், அவர்கள் வணங்குவார்கள். இந்த பட்டியல்ல அல்லாஹ் முதலாவதாக எடுத்து போய் ஒரு விஷயத்தை வைக்கிறான். மூமின்களுடைய பண்புகள்ல மூமின்களுக்கு அடையாளங்களாக முதல் விஷயமாக அல்லாஹ் ஒரு விஷயத்தை இந்த பட்டியல் வைக்கிறான். நம்ம எல்லாம் நம்முடைய அமல்களை, நம்முடைய
அவர்கள் மன்னிப்பு தேடுபவர்களாக இருப்பார்கள். இறைவனிடம் பொறுத்தருள் வேண்டி அவர்கள் கையேந்தி துஆ செய்து கொண்டே இருப்பவர்களாக இருப்பார்கள். இந்த வசனம் நமக்கு என்ன உணர்த்துகின்றது? நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய இபாதத்துக்கு எப்படி தொழுகை எப்படி நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஒன்றோடு ஒன்றாக பின்னி பிணைந்திருக்கிறதோ, நாம் அல்லாஹ்வை புகழ்வதும் அல்லாஹ்வை துதிப்பதும் வணங்குவதும் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி ஒன்றோடு ஒன்றாக பிணைந்திருக்கிறதும், அதே போன்று பாவ மன்னிப்பு தேடுவதில் ஒரு மூமின் அதிகமாக முனைப்பு காட்ட வேண்டும் என்பதை உணர்த்தக்கூடிய வசனமாக இருக்கின்றது. இந்த உலகத்தில் இறைவனால் படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களும் தவறுகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் இல்லை. ஏனென்றால் அல்லாஹ் அந்த மனிதரோடு ஒரு ஷைத்தானை உடன் இருக்கும்படி அல்லாஹ் செய்திருக்கிறான். எல்லா மனிதர்களுக்கும் ஷைத்தான் கூட இருக்கான். உங்களுக்கு இருக்கா, எனக்கு இருக்கான். ஒருத்தன் தனியா வந்து கேட்கறதில்லை, எனக்கு இருக்கான என்கிட்ட ஷைத்தானா இருக்கான் அப்படின்னு கேட்கறதில்லை. நம்முடைய அன்னை ஆயிஷா அல்லாஹ்வின் தூதர்கிட்ட நேரடியாக கேட்டாங்க. ஒரு முறை ஆயிஷா அவர்கள் அல்லாஹ்வின் தூதரிடத்துல ரோஷப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இடத்துல அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, ஆயிஷா உன்னுடைய ஷைத்தான் உன்னிடத்துல வந்துட்டானா அப்படின்னு கேட்கும்போது ஆயிஷா கேட்கறாங்க, யா ரசூலுல்லாஹ் அவனுடைய ஷைத்தான் என்னோட ஷைத்தான் இருக்கான, என்ன சொல்றீங்க? நாம் ஆமா உன்னோட ஷைத்தான் வந்திருக்கான். அப்புறம் கேட்கறாங்க, ஒவ்வொரு மனிதர்களோட ஷைத்தான் இருக்கானா? ஆம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் அளித்தார்கள், அனைவரோட ஷைத்தான் கூட இருப்பான். என்ன செய்வான் அந்த ஷைத்தான்? கெட்டதையே செய்யுமாறும் கெட்டதையே எண்ணுமாறும் அந்த மனிதரை தூண்டிக்கொண்டே இருப்பான். ஒரு குற்றத்தை ஒருவர் செய்ய முனையும் போது அவருடைய உள்மனம், ஒரு மனிதனுடைய உள்மனம் அதை செய்ய விடாமல் அந்த மனிதனை தடுத்துவிடும். ஆனால் மன விருப்பமும் பேராசையும் மேலோங்கி விட்டால் மனிதன் அதற்கு அடிமையாகி தவறிழைத்திடுகிறான். மனிதன் தவறு செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படித்தான் படைத்திருக்கிறான். அல்லாஹ் நமக்கு உணர்த்தக்கூடிய விஷயங்கள் இதுதான். பாவம் செய்வது என்பது ஒவ்வொரு மனிதர்களும் அன்றாட வாழ்க்கையில் எல்லாரும் தவறு செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அல்லாஹ் அப்படிதான் சொல்றான் நம்மகிட்ட, பாவங்களை செய்யுமாறும் தவறு செய்பவர்களாகத்தான் மனிதர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். எந்த மனிதர்களும் தவறுகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் இல்லை. அப்படி இருந்தும் செய்த தவறுக்காக திரும்பி வந்து கண்ணீர் விட்டு அழுது கதறி அல்லாஹ்விற்கு இறைவனுக்கு யார் சரணடைகிறார்களோ அவர்களே சிறந்தவர்கள் என்று அல்லாஹ் நமக்கு குறிப்பிடுகிறான். எப்படி அற்புதமான முறையில் மனித சமுதாயத்திற்கு பாடம் நடத்துகிறான். அந்த இறைவன் நேசிக்கக்கூடிய பாவ மன்னிப்பு சம்பந்தமான சில செய்திகளை தான் இன்றைய உரையில் நாம் கூடுதலாக தெரிந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த அளவுக்கு என்றால் எப்படி சொல்றான்னு தெரியல. அல்லாஹ்வின் தூதருடைய வாயிலாக அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவித்து கொடுக்கிறார்கள், நீங்கள் லவுலா அன்னகும் துஸ்லிமு, நீங்கள் பாவம் செய்யாதவர்களாக இருந்தால், நீங்கள் மட்டும் பாவம் செய்யாதவர்களாக இருந்தால் லஹலகல்லாஹு ஹல்கன் யதுனிமு, அல்லாஹ் பாவம் செய்யக்கூடிய ஒரு படைப்பை உருவாக்கி யக்ஃபிருலஹும், அவர்களை பாவம் செய்ய வைத்து அவர்களை பாவங்களை மன்னிப்பான். எந்த அளவுக்கு நமக்கு ஆறுதலான செய்திகளை அல்லாஹ் எப்படி எடுத்து சொல்றான் பார்த்தீங்களா? ஏனென்றால் இன்றைய மனிதர்கள் மூமின்கள் முஸ்லிம்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால் இரண்டு வேறு துருவத்தில் இருக்கிறாங்க. ஒரு மக்கள் எப்படி பாவம் செய்யக்கூடிய மனிதனாக இருக்கிறான். பாவம் செய்து விட்டு ஒரு சிலர் எப்படி பேசுகிறார்கள் என்றால், நான் என்ன அவ்வளவு பெரிய பாவமா செஞ்சிட்டேன், பெரிய பாவத்தை செஞ்சிட்டோம், அதை உணராமல் அதை யோசிக்காமல் சிந்திக்காமல் நான் என்ன செய்தது அவ்வளவு பெரிய தவறான வாதிடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதே போன்று ஒரு சில மக்கள் எப்படி இருக்கிறார்கள் தெரியுங்களா? நான் செய்த பாவத்தை எல்லாம் அல்லாஹ் மன்னிப்பானா? நான் பெரும் பெரும் பாவங்கள் எல்லாம் செய்திருக்கிறேன், பெரிய பாவியாக நான் இன்று இருந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய பகுதியில் என்னுடைய ஊர்களில் என்னுடைய தெருக்களில் என்னை விட பாவம் செய்தது யாரும் நான் பார்க்கல, அப்படி பாவம் செஞ்சிருக்கேன். அப்படிப்பட்ட என்ன அல்லாஹ் மன்னிப்பானா? இப்படி இன்னொரு துருவத்திற்காக போயிடுறாங்க. ஒண்ணு இந்த பக்கம், ஒண்ணு இல்லது, ஒண்ணு இது அல்லது இது அப்படின்னு வெவ்வேறு துருவத்திற்கு போய் சிந்திக்கக்கூடிய மனப்பான்மை என்பது மிகவும் தவறானது. ஏதேனும் ஒன்றுதான் என்று முடிவு செய்வது. அல்லாஹ் நம்முடைய பாவத்தெல்லாம் மன்னிக்க மாட்டான்பா அப்படின்னு பாவத்திலே மூழ்கி செய்த பாவத்துல நம்ம போய் மன்னிப்பு கேட்ட அல்லாஹ் நம்ம எப்படி மன்னிப்பான்? இந்த பாவம் செய்த முகத்தோட இருந்து அல்லாஹ் எப்படி மன்றாடுவது, கையேந்துவது, அல்லாஹ் எப்படி துவா செய்வது அப்படின்னு யோசித்து இருக்கக்கூடிய மனிதன் அது மிகவும் தவறான எண்ணம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இது எல்லாருக்கும் இருக்கு. நாம இருவர் உருவத்துல ஒண்ணு நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும், இல்ல அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், அப்படி போக கூடாது. அல்லாஹ் கண்டிப்பாக மன்னிப்பான் என்ற எண்ணத்திற்கு வரணும். இந்த எண்ணம் நமக்கு தவறானது.
எல்லா விஷயங்களும் உலகத்துல நம்ம நடக்கக்கூடிய விஷயத்துல நம்ம எப்படி முடிவெடுக்கிறாங்க மனிதன்? ஒண்ணு இது இல்லாட்டி அது. ஒண்ணு பாவம் செய்தே இருக்கான், இல்லாட்டி அமல்கள் செய்து கொண்டே இருக்கிறான். அமல்கள் செய்து கொண்டிருக்கிறவன் அப்படியே அதுல நிலைத்திருக்கிறது போன்று அவன் ஒரு நேரத்துல ஒரு பாவத்தை செய்துட்டா, ஒரு பாவமான காரியத்தில் ஈடுபட்டா, அவன் செய்து கொண்டிருக்கக்கூடிய அமல்களை எல்லாம் விட்டுவிட்டு, எல்லா காரியங்களையும் விட்டுவிட்டு அந்த பாவத்தின் பக்கமே போய்விடுகிறான். ஏன்? அல்லாஹ் நம்ம மன்னிப்பானா என்ற எண்ணத்துல, கேள்வியில. நாம் ஒன்றை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சிந்தனை என்பது மனிதனுக்கு மிகவும் மோசமான சிந்தனை. எல்லாத்தையும் நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், ஒண்ணு இது அல்லது அது என்கின்ற கேள்வி வந்தால் அப்ப நம்ம என்ன எடுக்கணும்? நம்ம உள்ளத்துல இதுவும் அதுவும் சேர்ந்ததுதான், இதுவும் அதுவும் தான். அப்படிப்பட்ட ஒரு யோசனை இருந்தால்தான் நம்முடைய பிரச்சனை அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும். வாழ்க்கையில எல்லா நிலைகளிலும் சரி, இந்த செய்திகளுக்கு மட்டுமில்ல, வாழ்க்கையில எல்லா விஷயங்களுக்கும் இதுவா அதுவான்றது நம்ம முடிவெடுக்க வேண்டிய நிறைய சிக்கல்களை நம்ம மாட்டுவோம். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய பிள்ளைகளை நம்ம வளர்த்தெடுக்கிறோம், நம்முடைய குழந்தைகளை வளர்த்தெடுக்கிறோம். அப்ப என்ன யோசிப்போம்? ஒரு பெற்றோரும் தாய்மாரும் தன்னுடைய குழந்தைகளுக்கு நாம சுதந்திரம் கொடுத்து வளர்ப்பதா இல்லது கட்டுப்பாடுடன் வளர்ப்பதா? சுதந்திரம் கொடுத்தும் வளர்க்க வேண்டும், கட்டுப்பாடுடனும் வளர்க்க வேண்டும். நம்முடைய பணத்தை, நம்முடைய செல்வத்தை, காசை நாம் சிக்கனம் செய்து சேர்த்து வைப்பதா அல்லது நம்ம அதை முதலீட்டில் போடுவதா? முதலீடும் செய்ய வேண்டும், சிக்கனமும் செய்ய வேண்டும். இது ரெண்டும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை. அதே போன்று நம்முடைய வீட்டில் எல்லாருடைய இல்லத்திலும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன பிரச்சனை? நம்முடைய அம்மா பேச்சை கேட்டு நடப்பதா, நம்முடைய மனைவி பேச்சை கேட்டு நடப்பதா? நம்முடைய மனைவிமார்கள் எல்லாம் சொல்வார்கள், ஒண்ணு அவர் என் பேச்சை கேட்கணும், இல்லாட்டி அவங்க அம்மா பேச்சை கேட்கணும், ரெண்டுல ஒண்ணு அப்படின்னாங்க. அந்த ரெண்டுல ஒன்றுன்ற விஷயத்தை நம்ம எடுக்கக்கூடாது. அதுதான் தவறுல போய் முடியும். நம்ம அம்மா பேச்சையும் கேட்கணும், மனைவி பேச்சையும் கேட்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடை யார் எடுக்கிறார்களோ, இதுவும் அதுவும் என்று யார் யோசிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் சிறந்த நல்ல விஷயங்கள், வழிமுறைகள் அவருடைய வாழ்க்கையில் அமையும். அதே போன்றுதான் பாவம் செய்பவர்கள் உடனே அவன் எந்த நிலைக்கு வரணும்? அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பான். மன்னிக்க மாட்டான் என்கின்ற எண்ணத்திற்கு யார் போடுகிறார்களோ அவளை எல்லாம் என்ன செய்யறான்? அப்படி அகப்பட்டவர்களை ஷைத்தான் அப்படியே அந்த பாவங்களிலேயே மூழ்கடிக்கக்கூடிய காரியத்தை ஈடுபடுத்தி அவர்கள் திரும்புவதற்கு வழிவகைகள் ஏற்படுத்தாமல் தொடர்ந்து அவர்கள் மரணிக்கு வரைக்கும் பாவங்களை செய்து கொண்டிருக்கிறவர்களாக அவர்களை ஆக்கிவிடுகிறார்கள். பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் என்பதற்கான திருமறை குர்ஆனில் ஏராளமான வசனங்களை எடுத்து போடும். யாரும் என்னுடைய அடியார்கள் தனக்குத்தாமே தீங்கு இழைத்துக் கொண்ட, அநியாயம் செய்து கொண்ட அடியார்கள் ஒருபோதும் அல்லாஹ்வினர்களில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தனக்குத்தாமே தீங்கு இழைத்துக் கொண்ட, அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வின் அருளில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்களப்பா. ஏன்? இன்னல்லாஹ யக்ஃபிரு ஸுனூப ஜமீஆ, அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவன் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள். அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் சொல்றான், வமை யக்ஃபிரு ஸுனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் யாரப்பா இருக்கிறார்? அல்லாஹ் யாருக்கு பாவ மன்னிப்பு இருக்கு, பாவ மன்னிப்பு இல்லை என்று மற்றொரு வசனத்தை தெல்ல தெளிவாக பிரித்து காட்டுறான். பாவ மன்னிப்பை பெறுபவர்களும் பாவ மன்னிப்பு பெறாதவர்கள் யாரு? அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான். 4வது அத்தியாயத்தின் 17வது வசனம், இன்னம தௌபத்து அலல்லாஹி லில்லதீன அமலூன ஸூஅ பிஜஹாலத்தின், அறியாமல் தீய காரியங்கள் செய்துவிட்டு பின்னர் விரைவில் திரும்பி வருந்தி அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கோரிக்கையை யார் முன் வைக்கிறார்களோ ஃபயதூபுல்லாஹ அலைஹிம், அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிக்கிறான். இப்படி ஏராளமான வசனங்கள். அந்த பாவத்திற்காக அல்லாஹ் நம்மகிட்ட எதிர்பார்ப்பது என்ன? பாவ மன்னிப்பு கோருவதற்கு முன்பாக நம்ம அல்லாஹ் இடத்துல போய் கையேந்தி மன்றாடுவதற்கு முன்பாக நம்ம திரும்பி வருந்த வேண்டும். நாம் செய்த பாவத்திற்காக, அந்த பாவத்திற்காக வருந்தி இனிமேல் இந்த காரியத்தில் நான் ஈடுபட மாட்டேன் என்கின்ற திருத்தம் நம்மிடம் வந்து அல்லாஹ்கிட்ட கையேந்தி அழுந்து மன்றாடும் போது அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பேன் என்று அல்லாஹ் உறுதியளிக்கிறான் திருமறை குர்ஆன். இப்படி ஏராளமான வசனங்கள், ஏராளமான செய்திகள். அந்த பாவ மன்னிப்பு கோருவதிலே நமக்கு இடையே பலவிதமான வேறுபாடுகள் இருக்கு. நம்ம எப்படி பாவ மன்னிப்பு தேடுவோம்? ஏதோ ஒரு ரமலான் வந்துட்டா ரமலான்ல கடைசி பத்துல இல்ல அந்த மாதங்கள்ல ஒற்றைப்படை இரவுகள்ல துவா செய்ய சொல்றாங்க, பாவ மன்னிப்பு அப்ப துவா செய்வோம். ஏதாவது ஒரு நேரத்துல எதையாச்சும் நம்ம கஷ்டமா அல்லாஹ் சோதனை கொடுத்துட்டா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சு எனக்கு அருள் புரிய அல்லாஹ் அப்ப கேட்போம். நம்முடைய பாவ மன்னிப்பு பிரார்த்தனைகளும் அல்லாஹ் கிட்ட மன்றாடுவது எப்படி இருக்குன்னா மிக தூரமாக இருக்குது. பாவம் நமக்கு மிக அருகாமையில் இருக்கு, பாவம் தொலைவில். நம்முடைய வாழ்ந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் எப்படிப்பட்ட காலகட்டம் தெரியுமா இது? பாவங்களை பற்றி எப்படி தெரியுமா நம்ம பேசிக்கொள்ளணும்? அதை எப்படி பேசிக்கொள்றோம்னா
அதெல்லாம் இந்த காலத்துல சகஜம்பா. பெரும் பெரும் பாவங்களாக சொல்வதற்கே நாக்கு கூசக்கூடிய வகையில இருந்த பாவங்கள் எல்லாம் இந்த காலத்துல எப்படி சொல்லப்படுது? அதெல்லாம் அந்த வயசுல அப்படிதான், அதெல்லாம் இப்ப அப்படிதான். இந்த சூழ்நிலையில இதெல்லாம் சகஜம்பா அப்படின்னு பேசக்கூடிய நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம, இதற்கு முன்பாக 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்து கொண்டிருந்தார்களே, அப்போது பாவம் செய்வதற்கான சூழ்நிலை காலங்கள் மிக குறைவாக இருந்தது. அவர்கள் எல்லாம் எப்படி பாவம் எடுத்த நான் கண்ணிலிருந்து தண்ணீர் வடிய வடிய அல்லாஹ்விட்டு அழுந்து சஜிதாவை மன்றாடி தொழுது. ஆனா நம்ம இன்னைக்கு பாவம் பண்ணிட்டு மிக குறைவாக. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா அய்யுஹன்னாஸ் தூபு இலல்லாஹ், மனிதர்களே அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள். நாம் எல்லாரும் அறிந்த செய்திதான். இன்னி அதூபு, அல்லாஹ்விடத்தில் நான் பாவ மன்னிப்பு கேட்கிறேன். எப்படி? யௌமி இலைஹி நியத மர்ரா, ஒரு நாளில் அவனிடத்தில் நான் 100 முறைக்கு மேலாக பாவ மன்னிப்பு தேடுகிறேன். அப்ப நம்மளே ஏமாத்துறோம். பாவங்கள் செய்யாத நபி அவர்கள் என்றென்றும் அல்லாஹ்வுடைய நினைவிலே இருக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய இறைவனுடைய சிந்தனையில் இருக்கக்கூடிய நபிகள் அவர்களே 100க்கும் மேற்பட்ட வகையில பாவம் மன்னித்தாங்க. இன்னொரு இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னஹு லா யுகானி அலா கல்பி, என்னுடைய உள்ளத்தில் அவ்வப்போது சில சிந்தனை குறைவுகள் என்னுடைய உள்ளத்துல சில அல்லாஹ்வை பற்றி நினைவு நான் மறந்துக்கூடிய நேரத்துல, கவனக்குறைவு ஏற்படக்கூடிய நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் கவனக்குறைவாக இருக்கக்கூடிய நேரத்துல வ இன்னி அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஃபி யௌமி நியத மர்ரா, அல்லாஹ்விடத்துல எனக்கு கவனக்குறைவு ஏற்படுகிறதுப்பா, அதனால அல்லாஹ்விடத்துல நான் அதிகமாக 100 முறைக்கு மேலாக பாவ மன்னிப்பு கேட்கிறேன். அல்லாஹ்வின் இறைவனுடைய சிந்தனையிலே இருக்கக்கூடிய நபி அவர்கள் அந்த சிந்தனையிலிருந்து கொஞ்சம் விலகி விட்டால் அல்லாஹ்விடத்துல உடனே கையேந்தி பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி என்று. அப்ப பாவ மன்னிப்பு தேடுவது நம்ம தெரிஞ்ச விஷயம், தெரிஞ்சுக்கிட்டோம். அதை எப்படி தேட வேண்டும், எவ்வளவு தேட வேண்டும்? அதிகமாக அல்லாஹ்வின் தூதர் நமக்கு அதற்கான வழிமுறைகள் ஏராளமாக ஆக்கி தந்திருக்கிறார்கள். நம்முடைய தொழுகைகள் அப்படிதான் அமைக்கப்பட்டிருக்குது. நம்ம தொழுகையை எடுத்துக்கொள்வோம். தொழுகையில் எப்படி இருக்கு? தொழுகையில பாதி நேரம் அல்லாஹ்வை புகழ்வோம், பாதி நேரம் நமக்கு இறையும் செய்வோம். அல்லாஹ்வை புகழ்கிறோம், அல்லாஹ்விட்ட துஆ செய்வோம். தொழுகையில் எதுதான் இருக்கு? 2 பாதியா பிரிச்சா சமமாக இருக்கும். அல்லாஹ்வை புகழ்வதும் நமக்கு அல்லாஹ்விட்ட கையெழு. அந்த அல்லாஹ்விட்ட பிரார்த்தனை செய்வதையும் எடுத்துக்கொண்டால் அதுல சரிபாதியாக பாவ மன்னிப்புக்கான பிரார்த்தனைகள் ஏராளமாக இருக்கிறது. அதை ஆனால் நாம் உணர்ந்து ஓதுவதில்லை. அல்லாஹ்விட்ட மன்னிப்பு தேடுகிறோம் என்ற எண்ணத்தில் ஓதுவதில்லை. சஜிதாவில் அதிகமாக நம்ம என்ன ஓதுவோம்? சுப்ஹான ரப்பியல் ஆலா, சுப்ஹான் குத்தூஸன் ரப்புல் மலாயிகத்து வர்ரூஹ், இந்த துஆக்களை ஓதுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதாவுக்கு போயிட்டாங்க, அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நிலைக்கு போயிட்டாங்க. அவர்கள் ஓதக்கூடிய துஆக்கள் எப்படி தெரியுங்களா? அல்லாஹும்ம ஃபிர்லி ஸம்பி, இறைவா என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு, குல்லஹு, அனைத்து விதமான பாவங்களை மன்னித்து விடு, திக்கஹு வ ஜில்லஹு, சிறியதையும் பெரியதையும் மன்னித்து விடு இறைவா. திக்கஹு வ ஜில்லஹு வ அவ்வலஹு வ ஆகிரஹு, என்னுடைய ஆரம்ப கால பாவங்கள் இறுதியான பாவங்களை மன்னித்து விடு. வ அலானியத்துஹு வ சிர்ரா, நான் மறைமுகமாக வெளிப்படையாக செய்த துஆக்களை நீ மன்னித்து விடு இறைவா. சஜிதால கேட்கக்கூடிய துஆ. அல்லாஹ்வின் தூதரிடத்துல ஒரு முறை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரிடத்துல யா ரசூலுல்லாஹ், எனக்கு தொழுகையில ஓதுவதற்கான ஒரு பிரார்த்தனை நீங்கள் கற்றுக் கொடுங்கள். தொழுகையில ஓதுவதற்காக யார் கேட்கிறா? அல்லாஹ்வின் தூதருக்கு அடுத்தபடியாக இந்த சமுதாயத்தில் இருக்கிறார்களே அமீருல் முஃமினீன், நம்பிக்கையாளர்கள் தலைவர்கள் என்று அவர்களுடைய ஈமான் அப்படிப்பட்ட ஈமான் அல்லாஹ்வின் தூதர் சிலாகித்து பேசியிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்ந்தவர்கள், அல்லாஹ்வின் தூதருடைய செல்லக்கூடியவர்கள், அவர்களுக்கு என்ன பிரார்த்தனை கற்று தராங்க? என்ன பிரார்த்தனை? அல்லாஹும்ம, அத்தியாயத்துல ஓத வேண்டிய துஆ இது. அத்தியாயத்து ஸலவாத்துல ஓதி முடித்த பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வின் தூதரிடம் கேட்டு கற்றுக்கொண்ட துஆ இது. அல்லாஹும்ம இன்னி ஸலம்து நஃப்ஸி, அபூபக்கரே இந்த துஆ நீங்கள் ஓதுங்கள். அல்லாஹும்ம இன்னி ஸலம்து நஃப்ஸி லுல்மன் கதீரா, அல்லாஹ் இறைவா எனக்கு நானே அதிகம் தீங்கிழைத்துக் கொண்டேன், பாவம் செய்து கொண்டேன், அநியாயம் செய்து கொண்டேன், அதிகமாக பாவம் செய்துட்டேன். வலா யக்ஃபிரு ஸுனூப, இறைவா உன்னை தவிர வேறு யாரும் பாவங்களை மன்னிக்க கூடியவன் இல்லை, நீயே என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நீயே பாவங்களை மன்னிப்பவன் நிகரில்லா அன்புடையவன் என்கின்ற துஆவை அல்லாஹ் கற்றுக் கொடுத்தாங்க. ஏராளமாக இப்படி தொழுகையின் ஆரம்பத்தில் தக்பீர் கட்ட பிறகு நம்ம அதானே கேட்கிறோம் அல்லாஹ்ட்ட, அல்லாஹ் எனக்கும் என்னுடைய பாவத்திற்கும் நீ வெகு தூரத்தை தொலைவை ஏற்படுத்தியவா. அல்லாஹும்ம பஅய்து பைனி வ பைன ஹதாயாய, என்னுடைய பாவத்திற்கும் எனக்கும் கிழக்குக்கும் மேற்குக்கும் ஏற்பட்டிருக்க இடைவெளியை போன்று எனக்கு நீ வெகு தூரத்தை ஏற்படுத்து.
ஒவ்வொரு மூமினும் பாவங்களை குறித்து அஞ்ச வேண்டும், பயப்பட வேண்டும். ஒருவருக்கு பாவம் மட்டும் மன்னிக்கப்படாமல் இருந்தால், நமக்கு மன்னிப்பு கிடைக்கவில்லை என்றால், நமக்கு கிடைக்கக்கூடிய நம்ம அல்லாஹ் பிடிப்பதற்கு, அல்லாஹ் நம்ம அழிப்பதற்கு, சோதிப்பதற்கு அந்த ஒரு காரணமே போதும். பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை என்றால் அனைத்து விதமான பராமரிப்புகளும் நமக்கு வந்து சேர்ந்துடும். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், நீண்ட நெடிய வரலாறுகளை எல்லாம் சொல்லிவிட்டு, ஆது சமுதாயம் சமூக சமுதாயங்களை எல்லாம் சொல்லிவிட்டு, காரூன் ஹாமான் பிராவுனை எல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் எப்படி சொல்றான் தெரியுங்களா? ஃபகுல்லம் அஹதுனா பிதம்பி, அவர்கள் ஒவ்வொருவரையும் அனைவரையும் அவர்களுடைய பாவங்கள் காரணமாக பிடிக்கும். ஃபமின்ஹும் மன், அல்லாஹ் சொல்றான், ஃபமின்ஹும் மன் அர்சல்னா அலைஹி ஹாஸிபா, சிலர்கள் மீது கல் மலையை பொழிய செய்தோம். வமின்ஹும் மன் அஹதது வனஹதத்து ஸைஹா, அவர்கள் மீது பெரும் சத்தம் எடுத்துக் கொண்டது. வமின்ஹும் மன் அக்ரக்னா, அவர்களை சிலரை நாம் மூழ்கடித்தோம். இன்னும் சிலரை நாம் பூமிக்குள் புதையுண்ட செய்தோம். பாவங்களின் காரணமாக சமுதாயங்கள் எல்லாம் அல்லாஹ் அழித்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய வழிமுறையாக இருந்திருக்குது. அல்லாஹ் ஒருவரும் அதை மாற்றிக்கொள்ளவில்லை. இன்று நம்ம கண்முன்னாக நம்ம அதிகமான அழிவுகளை, பேரழிவுகளை எல்லாம் உலகத்தில் பார்க்கிறோம். சமீபத்தில் நடந்த காட்டு தீக்கள், அமெரிக்கால எத்தனையோ வெள்ள பேரழிவுகள், இதன் மூலமாக அல்லாஹ் ஏராளமான தண்டனை மக்களுக்கு வழங்கி கொண்டுதான் இருக்கிறான். நம்ம அதையெல்லாம் பார்த்து அலட்சியம் செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல ஒரு நபிக்கு அல்லாஹ் சொல்றான், இதை மட்டும் யோசிச்சு பாருங்க. பாவம், நம்முடைய பாவம் மன்னிக்கப்படல, நம்மளுடைய நிலை என்னன்னு பாருங்க. ஒரு நபியை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது, அவர் செய்தியை பற்றி சொல்லும் போது அல்லாஹ் சொல்றான், ஃபலௌலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன், அவர் மட்டும் அல்லாஹ்வை போற்றக்கூடியவர்கள் ஒருவராக இருக்காவிட்டால். யாரை சொல்றான் தெரியுமா? அல்லாஹ் யாரை சொல்றான்? ஒரு நபி அல்லாஹ்விடத்தில் கோச்சிக்கொண்டு சென்று விட்டார். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கோச்சிக்கொண்டு அல்லாஹ் மீன் வயிற்றில் அவர்கள் அகப்பட்டுக் கொண்டார்கள். மீன் வயிற்றில் இருக்கக்கூடியவர்கள் மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு தவறுகளை ஆரம்பத்தில் உணர்ந்தாலும் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தைகளை அல்லாஹ் சொல்ல நாட்ட வரைக்கும் அவர்களை அல்லாஹ் மீன் வயிற்றிலே வைத்திருக்கிறான். லா இலாஹ இல்லா அன்த, இறைவா வணக்கத்திற்குரிய உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. சுப்ஹானக, நீ தூயவன். இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நான் தான் அநியாயக்காரங்களில் ஒருவன் அப்படின்னு அந்த துஆவை அவர்கள் சொல்றதுக்கு அல்லாஹ் மீன் வயிற்றில் வைத்திருக்கிறான். அல்லாஹ் அவங்க வசனத்தில் சொல்றான், ஃபலௌலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன், அவர் மட்டும் நம்மை போற்றார்கள் ஒருவராக இருந்தால், லலபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபஅஸூன், மனிதர்கள் அவர்கள் எழுப்பப்படும் நாள் வரைக்கும், கியாமத் நாள் வரைக்கும், லபிஸ ஃபீ பத்னிஹி, அதனுடைய வயிற்றிலே நாம் இருக்க வச்சிருக்கோம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் பற்றி பாவ மன்னிப்பு கேட்கலன்னா அவர்கள் நபிக்கு கிடைக்கக்கூடிய நிலைமை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி பாடம் நடத்துகிறான். நாம் ஒன்று செய்யக்கூடிய தவறு, பாவங்களை செய்து பாவ மன்னிப்பு தேடுவதில் நாம் அலட்சியமாக இருப்பது. சிலர் நாம என்னடா பாவம் செஞ்சிட்டோம், பாவ மன்னிப்பை தேடுவதற்கு அப்படின்னு எண்ணத்தில் இருக்கும். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கை உதாரணம். அவர்கள் நன்மை செய்தது போன்று, அவர்கள் நன்மையில் ஈடுபட்டது போன்று, அவர்கள் பாவங்களை விட்டு விலகி இருந்தது போன்று யாரும் இருக்க முடியாது. அவர்கள் 100 முறைக்கு மேலே கேட்கிறாங்க, நம்ம எத்தனை முறை கேட்கணும் அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக பாவ மன்னிப்பு கோருவதை விரைவுபடுத்த வேண்டும். சமீபத்தில் நெருக்கமா உடனே அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லும் போது யாருக்கெல்லாம் பாவ மன்னிப்பு அல்லாஹ் சொல்றான்? யார் பாவங்களை செய்துவிட்டு அறியாம தீமை காரியங்கள் செய்துவிட்டு சமீபத்தில் விரைவில் யார் பாவ மன்னிப்பு தேடுறாங்களோ அவர்களுக்கு தான் பாவ மன்னிப்பு. அந்த சமீபத்தில் விரைவில் என்பதற்கு அறிஞர்கள் மாற்று கருத்து இருக்கு, அதிகமான கருத்துகள் இருக்கு. அன்று செய்த பாவத்தை அன்றே மன்னிப்பு கேட்டாலும் அல்லாஹ் மிக சிறந்தது. அல்லது நம்ம ஒரு வாரத்திலேயே கேட்கணும், அல்லது ஒரு மாதத்திலே கேட்கணும், அல்ல அந்த வருடம் ரமலான் வருது அதுலயாவது நம்ம கேட்டுவிட வேண்டும். ஆனால் எப்போது பாவ மன்னிப்பு கேட்கக்கூடாது, யாருக்கு பாவங்கள் மன்னிக்கப்படாது அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான். அதே வசனத்துக்கு கீழே வலைஸதி தௌபத்து லில்லதீன யஅமலூன ஸய்யிஆத்தி, பாவங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்களே, ஹத்தா இதா ஹதர அஹதுஹுல் மௌத், அவர்களுக்கு மரணம் நெருங்கக்கூடிய நேரத்தில் வந்து பாவங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறான். செய்து கொண்டு வந்து மரணம் நெருங்கக்கூடிய நேரத்தில் வந்து கால இன்னி துபுத்துல் ஆன், இறைவா நான் இப்போது பாவ மன்னிப்பு தேடுகிறேன் இறைவா. அவனுக்கு பாவ மன்னிப்பு கிடையாது. வலல்லதீன யமூதுன வஹும் குஃபாரும், இறை மறுப்பாளர்களாக மரணிக்கிறார்களே அவர்களுக்கும் பாவ மன்னிப்பு கிடையாது. யாரை கொண்டு அல்லாஹ் சேர்க்கிறாங்க? காஃபிர்களோட, இறை மறுப்பாளர்களோட பாவ மன்னிப்பு தேடாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறானே, மரணம் வரைக்கும் மரண நேரத்தில் கையேந்திரானே,
அவர்களுக்கும் இவர்களுக்கும் பாவ மன்னிப்பு கிடையாது. அப்படி மரண நிலை வரைக்கும் நம்மை தாமதப்படுத்தாமல் நாம் எப்போதும் தொடர்ச்சியாக அதிகமாக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கோருபவர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரும் மாற்றி அருள் புரிய வேண்டும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இரண்டாவது உரையில் முக்கியமான அறிவிப்பு ஒன்று இருக்கின்றது. நம்முடைய வாழக்கூடிய காலத்தில் சமகால நிகழ்வுகளை நாம் அன்றாடம் பார்த்து வருகின்றோம், செய்திகளை கேட்டு வருகின்றோம். அதில் தற்போது சர்ச்சையாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்றால், நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமான் என்பவர் முஸ்லிம் மக்களை எப்படின்னா மொழி ஊட்டி அவர்களை மார்க்கத்திலிருந்து அப்புறப்படுத்துவதற்கு அதை அஜெண்டாக வைத்து முஸ்லிம் மக்களை எல்லாம் மார்க்கத்திலிருந்து அப்புறப்படுத்தி பல தெய்வ வழிபாடுகளுக்கு அவர்கள் கொண்டு வர வேண்டும் என்கிற அஜெண்டாக்களை உருவாக்கி அதற்காக திட்டமிட்டு கொண்டு செயல்பட்டு வருகிறார்கள். இதெல்லாம் நம்ம கண்கூடாக பார்க்கிறோம். எவ்வளவு சர்ச்சைகள் எழும்பி இருக்குது, எவ்வளவு விவாதங்கள் போயிருக்குது. இது போன்ற இந்த நிலையில மிக முக்கியமா மக்களுக்கு நாம் தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம். இந்த மனிதன் யார், இந்த கட்சியை தொடங்கி எந்த அஜெண்டால எந்த திட்டத்திலே வேலை செய்து கொண்டிருக்கிறான், யாரையெல்லாம் வழிகெடுக்க நினைக்கிறான், யாரையெல்லாம் வழிகெடுக்க கொண்டு போய் இழ வைக்கிறான் என்பதை நாம் மக்களுக்கு எடுத்து காட்ட வேண்டிய மிக முக்கியமான கடமை நமக்கு இருக்கின்றது. அதற்காகவே இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய சனிக்கிழமை 15ஆம் தேதி மாலை மண்ணடி தம்புச்செட்டு தெருவில் ஒரு மார்க்க விளக்க பொதுக்கூட்டம், நாம் தமிழர் கட்சியும் அதை சார்ந்த கொள்கைகளும் சித்தாந்தங்களும் பற்றி விளக்கி அவர்கள் மனிதர்களுக்கு தீய சக்திகளாக இருக்கிறார்கள், முஸ்லிம்களுக்கு குறிப்பாக அவர்களை மோசமான வழியில் கொண்டு செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை விளக்கக்கூடிய ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த பொதுக்கூட்டில் நாமும் நம்மை சார்ந்த நம்ம தெரிந்த மக்களை அனைவரும் கலந்து கொள்ள வைக்க வேண்டும் என்று உங்களுக்கு எடுத்து சொல்லியவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாய்ந்தவனாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.